ஐந்தாவது உற்ற நட்போ சாதாரண நட்போ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசம் செய்கிறார்கள். திருமதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நட்புக்கென்ற ஒரு உபதேசம். இது நம்ம நடைமுறைப்படுத்துற கஷ்டம், செய்யறோம் இல்ல. அஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா அஸா அய்யகூன லக பகீதன் யௌமம்மா. அப்கில் பகீலக ஹவுனம்மா அஸா அய்யகூன லக பகீதன் யௌமம்மா என்று சொன்னார்கள். அழகான ஒரு வசனம். உனது நண்பர்களை, நீ விரும்புகின்றவர்களை அளவாக நேசி என்று சொன்னார்கள். சொன்னாங்க அளவோடு நேசி. ஏனென்றால் ஒரு நாள் அவர்கள் எதிரியாகலாம், ஒரு நாள் அவர்கள் எதிரியாக மாறலாம். அதே நேரத்தில் நீ யாரை பகைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களோடு அளவாக பகைமை வை. ஏனென்றால் அவர்கள் உனக்கு நண்பர்களாக மாறலாம். ஏனென்றால் அவர்கள் உமக்கு நண்பர்களாக மாறலாம். இது கஷ்டம். லேசாய் நல்ல நல்ல உபதேசம் தான், செய்யணும் மாதிரி தான் இருக்கும், விளக்கிட்டானே. ஆனா கஷ்டம். ஏன் ஒரு ஆள் வாரார் உங்கள்கிட்ட கஷ்டமா இருக்குது, என்ன 10 லட்சம் புடி அப்படின்னு சொன்னார்னு வைங்களே, இந்த ஹதீஸ் மறந்து வைத்துரும் உங்களுக்கு. அளவா நேச வேண்டு 10 லட்சத்தை தந்துட்டானே, இவன் மோசமாய்ப்பானா, இவன் கெட்டு போவானா, இவனா இன்றைக்கு தருவானா இன்றைக்கு, அப்படி எல்லாம் அவனை பாராட்டி அவன் மனசாலையாவது என்ன செஞ்சிடும், அந்த லெவலத்தை இவன் நம்மளுக்கு பகைமையாக மாறுவான்னு யாரும் நினைக்க மாட்டான், யாரும் நினைக்க மாட்டான். அதனால தானே நம்ம 10 வருஷத்துக்கு ஒரு மனைவியை தலாக் பண்றோம். அதே மனைவியோட 5 வருஷத்துக்கு முந்தைய என்னது எப்படி எல்லாம் இருந்திருப்போம், இருக்கிற உள்ள ரகசியம் மத்தி இது எல்லாம் சொல்லி கட்டுமையான உறவுல இருந்திருப்போம். ஆனா 10 வருஷத்துக்கு தலாக் பண்றோம். நடக்குதா இல்லையா சமூகத்துல? இப்படி எல்லாம் சமூகத்தை நடக்கும். ஆனா அந்த நிமிஷத்துல அந்த நிமிடத்துக்கு சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? உலகத்துல இதை விட்டா ஆளில லெவலுக்கு என்ன செஞ்சிருவான், சைத்தான் கொண்டு வைப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அளவாக நட்பு, அளவாக நட்பு வச்சோம்னா கவனமா இருப்போம். எப்படி உணர மாட்டோம்? நீங்க தான் இதான் இதான் டைரி பிடிங்க, இதான் என் வீட்டு சாவி, இதான் என் ரகசியம், இதான் டோட்டலி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி ஒரிஜினல் பேச போய் உங்கள்கிட்ட தாய்க்கட்டும், எலக்ட்ரிக்கிறதை விட உங்கள்கிட்ட நல்லது அப்படின்னு கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருவாங்க. திடீர்னு என்னது ஆபத்தாவாயிருவா, இமெயில் பாஸ்வேர்டு அத்தி இது எல்லாம் கையில தான். திடீர்னு பகமையாயினான்னு வைங்களே, எவ்வளவு நம்பினேன் தெரியுமா, இவர் இங்க விளையாடானே இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட நினைக்கல. நானும் அவரு எப்படி நட்பாக இருந்தோம்னு சொன்னா சொல்லக்கூடாது. அபூபக்கர் அவர் ரசூலுல்லாஹ்வும் இருந்த அளவுக்கு அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க. இது நடந்த உடனே யார் உங்களுக்கு அப்படி வைக்க சொன்னது? இவர் நட்பு அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? அதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய தெரியும், ஏதோ ஒரு சமூக அளவுக்காக நான் விட்டு வச்சுட்டு எல்லாம் கொட்டி தான் இருக்கிறாரு, எல்லா டீடைல்ஸும் மிகணுவான். ஏன் நீங்க வச்ச நட்பு தான் காரணம். அது இன்னும் கொஞ்சம் பேரோட பகமை எப்படி தெரியுமா? அவனை வெட்டணும், அவனை கண்ட வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், மறுமையில கூட மன்னிக்க மாட்டேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவான், விளங்கிட்டானே. அப்ப ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. திடீர்னு இவர் ஆபத்தாகிக்கிற டைம்ல அவன் ஒரு உதவி என்று செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவான். தனியார் அவர் மோத காணக்குள்ள வெக்கமாய்க்கும். இவ்வளவு சொன்னோமே, நம்ம அந்த மௌத்து வரைக்கும் நட்பாக மாட்டோம் சொன்னோமே, என்ன நினைப்பாராக்கி. இப்ப அப்புறம் அங்கனைக்கு பேத்து 4க்கு மடிஞ்சு 5க்கு மடிஞ்சு நான் அப்படி சொல்லிக்கப்படாதுதான் அப்படி என்றெல்லாம் சொல்ற, விளங்கிட்டானே. இப்படி மாறுறமா இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் மீறி போறது. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பொலிசியா வைத்துக் கொள்ளணும், இந்த உலகத்தில் நட்பும் பகைமையும் நிரந்தரமே இல்லை. எதா இருந்தாலும் சரி, நட்பும் பகைமையும் நிரந்தரமே கிடையாது. நட்பு என்றதுக்காக வேண்டிய உங்க லட்சியம் மாறவும் கூடாது, பாதிப்பு என்றதுக்காக வேண்டி போக்கும் லட்சியம் மாறவும் கூடாது. அது உதாரணத்துக்கு சொல்றேன்டா, வாழ்க்கையை நீங்க இங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க, போற வழியில உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 500 பேர் நண்பர்களாக வருவார்கள், உங்களை உதவிக்கு வருவார்கள், துணைக்கு வருவார்கள், நல்ல முறையிலாம் இருப்பார்கள். அவங்களோட அப்படி காலத்தை கழிச்சிட்டு போகணும். அதே நேரத்தில் நீங்க இப்படி வந்துட்டீங்க, முன்னால் இருக்கக்கூடியவங்க விரும்ப மாட்டாங்க, உங்களுக்கு ஏசி கண்டிப்பாங்க, பயிற்சி கண்டிப்பாங்க, அவங்கள பத்தி எல்லாம் இவங்கள்ட்ட கொட்டக்கூடாது, விளக்கிட்டா? அமைதியா இருக்கு, அந்த ரூட்டால தான் போகணும், விளக்கிட்டா? அப்படியே போனோமா அந்த இவங்களோட காலம் எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம அந்த சைடால போயிட்டு இருப்போம். இவர்கள் பகைமையாகி விடுவார்கள், அவங்க நட்பாயிருவாங்க. அவங்க நட்பாயிரோன்னு அவங்களை எல்லாம் எவ்வளவு நம்பின தெரியுமா? அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, கொட்டக்கூடாது. நாளைக்கு என்னது, மறுபடியும் ஒரு நாள் இவங்களே அவங்கள சைடால வருவாங்க. எந்த பாதிப்புக்காக நாங்க ஏசிரிக்க மாட்டோம், எந்த நட்புக்காக நாங்க பாராட்டிருக்க மாட்டோம். வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். எப்படி? எந்த நட்புக்காக வேண்டியும் ஓவரா பாராட்டிருக்க மாட்டோம், எந்த பகைமைக்காக வேண்டியும் நாங்கள் ஏசி இருக்க மாட்டோம். காலங்களை அல்லாஹ் சுத்தி சுத்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலம் கால சக்கரம் தானே, அதை நாங்க எப்படிதான் ஓட்டி கட்டிக்கிறோம், சுத்தி சுத்தி கொண்டு வரோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து காலம் என்பது ஒரு 60 வருஷ வாழ்க்கைக்குள்ள ஒருத்தனுக்கு ஆட்சி வரும், ஆட்சி போகும், மறுபடியும் ஆட்சி வரும். ஆட்சி இருக்கிற டைம்ல நல்லா ஃபிட்டா இருந்துட்டு ஆட்சி போடணும் சத்தம் போடக்கூடாது. ஏன்? மறுபடி வர வாய்ப்புக்குன்னு அர்த்தம், மறுபடி வர வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். மனைவியை தலாக் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இதுக்கு பிறகு இந்த மாதிரி உறவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்? திருப்பி அதே திருமணம் உங்களுக்கு பேசப்படலாம், அதே திருமணம் பேசப்படலாம் என்பது அர்த்தம். அளவா சொல்லிடணும், செஞ்சது பிழை,
மார்க்கத்துக்கு முரண், பேச விருப்பம் இல்லை, முடிஞ்சது. அவ்வளவுதான் உங்களுடைய எல்லை. அல்லாஹ் தஆலா பொருந்திக்கால் அளவோட வார்த்தை அடிபட்டிக்கணும். அவ்வளவோட வார்த்தையை நிறுத்தினோம் என்று சொன்னால் நீங்க பாருங்க பாப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌவா களத்தில் அநியாயம் செய்த எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க எல்லாரால ஒரு வார்த்தையாக காட்டலுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அநியாயம் செய்கின்ற பொழுது இப்படி வார்த்தை சொன்னார்கள் காட்ட இயலுமா? காட்ட இயலாது. அந்த மாதிரி ரசூலாம் காட்டிக்கல. காரணம் என்ன தெரியுமா? மத்தவங்க அடிச்சா தான் நோகும். சிலவங்க சொல்லுவாங்க அடிச்சதை விட வார்த்தை தான் நோகும், வார்த்தை நோகத்தான் செய்யும், ஆனா எஃபெக்ட் வெளியாகும். இதுல அடிக்கிறதுல அடிக்கலையா மனசுக்குள்ள போட்டுக்கலாம வேதனைகளை சுமந்துக்கிட்டு போய்கொண்டே இருக்கணும். எல்லாரும் மௌத்தாகணுமே, வேதனைகளை சுமந்துக்கணும், அல்லாட்ட முறையிடணும். இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். எப்படி தண்ட புள்ளையெல்லாம் காணாம போன இடத்துல கண்ணீர் வடிச்சு கண்கள் எல்லாம் வீங்கி போய் குருடாகிறார். யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். குருடாகிற நேரத்துல அந்த புள்ளைகள் கேட்கிறாங்க, ஏன் இப்படி போட்டு அழுகுறீங்க, உங்களே அழிச்சுக்கல போறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்னமா சொன்னாரு? அதாவது அந்த இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், எனது வேதனைகளையும் நான் அவங்க பிள்ளைகிட்ட சொல்றாங்க, எனது வேதனைகளையும் ஆழ்மன கவலைகளையும் நான் அல்லாவிடம் தான் முறையிடுகிறேன். உங்கள்கிட்ட நான் அழுகிறேன், அவ்வளவுதான். உங்கள்கிட்ட முறையிட்டேன், நான் அல்லாவிடத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறேன் அன்றுதான் அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிபூன். அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், நீங்கள் வர்ணிப்பதற்கு அல்லாவே போதுமானவன் என்று சொல்றாரு. அழகான பொறுமை என்ன தெரியுமா? அழகில்லாத பொறுமை ஒன்று, அழகான பொறுமை ஒன்று இருக்குது. அழகான பொறுமை என்று சொன்னால் முறைப்பாடு அல்லாவோட இருக்கும், கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க, யார்கிட்டையும் முறைப்பட்டு கண்டிக்க மாட்டீங்க, யார்கிட்டையும் முறைப்பட்டு கண்டிக்க மாட்டேன். அழகு இல்லாத பொறுமை என்ன? மற்றவன்டையும் சொல்றது கவலையும் படுறது, இப்படி செஞ்சு போட்டானேன்னு மறுபடியும் கவலைப்படுறது, அப்படி செஞ்சு போனா அவனே ஊர் ஃபுல்லா என்னது சொல்லியே கவலைப்படுறது. இது அழகு இல்லாத ஒரு பொறுமை. அழகான அதாவது ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுப்பீராக, அழகான பொறுமையாக பொறுப்பீராக. வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகாக அவர்களை வெறுப்பீரா. அழகா வெறுக்கிறேன்னா எப்படி? இன்னொரு மாதிரி வெறுக்கல. எப்படி? டாக்டர் நான் கணக்கு எடுக்கவே இல்லை, மனுஷன்லாம் அவங்களை எப்படி எல்லாம் செஞ்சுக்கிறான், சரி ஏதோ விட்டுட்டு இப்படி என்றெல்லாம் என்னது சொல்லி வெறுக்கிறது தானே, அது அழகான வெறுப்பல்ல. அவரை நாங்க வெறுக்கிறேன் அவ்வளவுதான், அது அல்லாவுக்கு, மற்றதெல்லாம் அல்லாவோட வச்சுட்டு என்ன முடிஞ்சா அது அவ்வளவுதான். முறைப்பாடுகளோட வெறுக்க கூடாது. முறைப்பாடு இல்லாம நம்ம முறைப்பாடு இல்லாம வெறுத்தோம்னா அது அழகான வெறுப்பு, அது அல்லாவோட உள்ள சப்ஜெக்ட். அதெல்லாம முறைப்பட்டு கண்டு வெறுத்தோம்னா இதுதான் இந்த நட்புல உள்ள பிரச்சனை. எப்படி எங்களது வளமையான போக்கு எப்படி இருக்கணும்டா, இந்த புறக்காரணிகள் லட்சியங்களை மாத்திரக்கூடாது. ஒருத்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பான், வந்து பிசினஸ்ல பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திருப்பான், இவர் இப்படியே போன லட்சியத்தை அப்படியே திருப்பிடுவார். இப்படி இவனுக்கு எதிராக பிசினஸ் செய்யறதா இந்த லட்சியம் பண்ணுவாரு, இவனுக்கு எதிராக இவனை எப்படியாவது இல்லாமல் ஆக்கி அவன் பிசினஸ் நான் செஞ்சு நான் முன்னுக்கு வந்து காட்டுறேன். இது தேவையான கிடையாது. அவன் பேசல வேலை என்னது, அதை பிசினஸ் கொடுத்து போட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பான். இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. என்ன அப்படி ஒன்று நடந்துச்சா வாழ்க்கையில நஷ்டமும் நயமும் மனுஷனுக்கு வாரதுதான். பிஸ்மில்லான்னு போய்கொண்டே இருக்கும். நாளைக்கு அவன் நட்பா வரலாம், உங்களுக்கு நாளைக்கு அவன் நட்பாக வரலாம் என்பது அர்த்தம். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு 5வது நட்பு விஷயத்திலே சொல்லுகின்ற உபதேசம் என்ன? அளவான நட்பு, அளவான வார்த்தை, அளவான நேசம், அதே போன்று அளவான பகைமை. இது இந்த அளவான பகைமை, அளவான நட்பு இருக்குதானே, நம்ம நட்பர்கள் விஷயத்துல மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் கோபம் வரக்கொல மனுஷனுக்கு மனசு என்ன சொல்ல தெரியுமா? இது சொல்றதுதான் சரி, சொல்லித்தான் ஆகணும் சொல்ல மனசு. மூளை அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள எந்த தீர்ப்பை நீங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க பாப்போம். இப்படித்தான் சொல்லணும், கொத்தணும் மட்டும் சொல்லும், வெட்டணும் மட்டும் சொல்லும், அதான் சரியான முடிவுன்னு சொல்லும். ஏன்? நீங்க இருக்கிறது கோபத்துல. ரசூல் ஒரு ஆள் கோவிச்சு கட்டிக்கிறார், கட்டுமே அப்படி தடமாறி இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொன்னா அவருக்கு கோபம் பேத்துருமாடு. இவர் போய் சொல்றாரு, இப்படி நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொன்னா கோபம் பேத்துருமாடு. நான் என்ன பைத்தியாரனா நடக்கிறார், ஹதீஸ்ல வர செய்தி அது. அத்தரானி மஜ்னூனன், நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்கிறாரு. சரியான ஹதீஸ் இது. அப்ப என்னது? கோபத்துல உச்சகட்டத்துல அப்படி அந்த டைம்ல கேட்டா நான் உன்ன பைத்தியாரா, இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஓன்னு சொல்றோம் நீங்க விளங்கிட்டானே. அப்ப நான் என்ன பைத்தியக்காரனான்னு அவர் கேட்கிறான்னு அந்த காரணம் அந்த நிமிஷத்துல ஒன்றுமே விளங்காது. அந்த மாதிரி டைம்ல நம்ம சொல்லுவாங்க, பொறுமையை கொண்டு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. எப்படி பொறுமையை கொண்டு அட்வைஸ் பண்றேன்? அந்த நேரத்துல தான் அடிதான் முடியும் பொறுமையை கொண்டு அட்வைஸ் பண்ணா. நாங்க அமைதியா அந்த இடத்துல எல்லாம் கூலாகின பிறகு தனியை கூப்பிட்டு அந்த டைம்ல சொன்னா உங்களுக்கு விளங்காதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சொல்லல. அந்த டைம்ல சொல்லலன்னு கேட்பாங்க, அந்த டைம்ல எப்படி சொல்றது, எல்லாருக்கும் சேர்த்தா விழுந்திருக்கும். அப்ப அந்த மாதிரியான சில கட்டாத டென்ஷன் ஆகுது. அதனாலதான் ஒரு நபித்தோட ரசூலாட்ட சொல்றாங்க, அவுசினி எனக்கு உபதேசம் செய்யுங்கன்றாங்க. லா தக்லப், கோபப்பட வேண்டாம் ரசூலா.
மறுபடி சொல்றாரு எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, கோபப்பட வேண்டாம்னா 3ஆம் முறையும் கேட்கிறாரு, கோபப்பட வேண்டாம் என்றார். அதை மட்டும் எங்களுக்கு சின்ன ஒரு உபதேசம் மாதிரி தானே, ஒரு மாசத்துக்கு செஞ்சு பாருங்க. அதை பிள்ளைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூட, மனைவி வாழ்க்கையில இருந்து ஏதாவது நம்மள தடங்களா வரக்கூட, வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் வரக்கூட, கடன் பிரச்சனை வரக்கூட, பிசினஸ்ல பிரச்சனை வரக்கூட, இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க பாப்போம். ஒன்றுதான், ஆனா அவ்வளவு பாரமான ஒரு விஷயம் அது. சிரிக்கக்குள்ள மனிதன் உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்குது, கோவப்படக்குள்ள அப்படியெல்லாம் என்ன செஞ்சு முறுக்கேறி பேத்திருக்கும் எல்லாம். அப்படித்தான். ஆக சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கோபத்தால மொழிகின்ற வார்த்தைகள், இந்த கோபத்தால வெறுப்பால வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஷைத்தானுடைய விஷயங்களில உள்ளது, ஷைத்தானுடைய வார்த்தைகள்ல உள்ளது, ஷைத்தான நடைமுறையில் உள்ளது. அதை நம்ம மாத்திக்கொள்ளணும். இயன்ற அளவுக்கு எங்களோட வாழ்க்கையுடைய போக்கிலும் லட்சியத்திலும் எந்த புறக்காரணிகளும் தாக்கம் செலுத்தக்கூடாது. நம்ம ஒரு போக்க வச்சுட்டோம், இதுதான் குர்ஆன் சொல்லுது, இதுதான் சுன்னா சொல்லுது, இப்படித்தான் நாங்க லட்சியத்தோடு இருக்கணும், இப்படித்தான் நாங்க படிக்கணும், இப்படித்தான் வாழணும் என்ற லட்சியத்தை எடுத்துட்டா அதுக்கு பின்னாலே நண்பர்களாக வருகின்றவர்கள் மறுபடியும் பகைவர்களாவார்கள். அவங்க பகைமையா போனதுக்காக வேண்டி அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதும் அல்ல, மறுபடியும் நண்பர்களாகுவார்கள். அதுக்கு பதில் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே அல்ல. அமைதியாக நம்ம போய்கொண்டிருக்கணும். எங்களோட வாழ்க்கையின் போக்கில் நீரோட்டத்தில் எந்த களங்கங்களும் வரக்கூடாது. தெளிவாக சொல்றால் பாதையின் நசுத்தங்களால் பயணங்கள் அழுக்காகாது. அதான் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயம். ரோட்ல நிறைய ஊத்த இருக்கும், நம்மளோட பிரயாணம் ஊத்த பற்றக்கூடாது. நம்மளோட பிரயாணம் ஊத்த அது ஒண்ணுமாகாது. நம்ம பேசாம நடந்து போயிட்டே இருக்கணும். அதுகளை பார்த்து இங்க அது இருக்குது, அங்க இது இருக்கு, நீங்க நடந்து போங்க, விளங்கிட்டானே, அதுகளை பார்த்துட்டு இருக்க வேணா, நீங்க நடந்து போங்க, அதான் ரோட். இது வந்து மனசுல ஹபீப ஹபீபக ஹவுனம்மா அஸா யகூன லக பகீதன் யௌமம்மா அப்கித் பகீலக ஹவுனம்மா அஸா யகூன லக பகீதன் யௌமம் ஹபீபன் யௌமம்மா. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த உபதேசம். أعمى عن ذكر الله، أعمى عن المساجد، أعمى عن كتاب الله، أعمى عن بر الوالدين، أعمى كعموم عن طاعة الله عز وجل. هو يبصر للمعاصي، هو يبصر للذنوب، هو يبصر للمحرمات، للزنا، للفواحش، مقبل إليها. أما الطاعات فهو أعمى.